ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னா, சாய் சரவணன் காலையில வந்து பாஜகல இருந்து வெளில வராரு. சாயந்தரம் வந்து தாவேகா வேட்பாளரா வந்து அவர் அறிவிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்களா? அப்ப அந்த நேர்காணல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறலையா சார்? புஷி என்ன நேர்காணல் நடத்தியிருப்பாரு? புஷி பேசியிருப்பாரு அந்த சாய் சரவணன்ட்ட. நான் வந்துடுறியா நீனு? நான் என்ன சொல்ற, நீ வந்துடுறியா வரலையா, நீ சொல்லு, நீ சொன்னேன்னா நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. தாவேகால வேட்பாளர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 2+5 மொத்தம் 7. நம்ம தளபதிக்கு ரொம்ப பிடிக்குமே வஞ்சிரம், நீ கட் பண்ணி பேக் பண்ணி குத்துறியா நீன்னு, நான் இங்கேருந்து நான் கொண்டு போய் குத்துன்னு வந்துடுறேன். அப்படி குத்துன்னு வந்தவர் தான் புஷி. அது தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி அங்கே வேலை செஞ்ச நிர்வாகிகளுக்கு வந்து சரியான பதவிகள் கொடுக்கப்படல, வேட்பாளர்களை நியமனம் பண்ணல அப்படின்ட்டு பல பேர் அங்கே போராட்டம் நடத்தியிருக்காங்க சார். புஷி ஆனந்துக்கு எதிராலாம் பல பேர் கோஷமிட்டதை நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ உட்கட்சியிலே பல பிரச்சனைகள் இருக்காங்க. உட்கட்சினே ஒன்றும் இல்லைங்க. அதில் உட்கட்சியும் இல்லை, வெளிக்கட்சியும் இல்லை, எந்த கட்சியும் கிடையாது. அது கட்சியே கிடையாது. ஆரம்பத்தில் விஜய் பேசும்போது என்ன சொன்னார்னா, நான் வந்து என்னுடைய படத்துக்கு நாளைய தீர்ப்புலேருந்து போஸ்டர் ஓட்டுறவங்க, பேனர் ஓட்டுறவங்களுக்குலாம் சீட்டுனாரு. ஆனால் இப்போ வந்து நோட்டை வாங்கிட்டு புஷி வந்து பார்த்தீங்கன்னா காசு உள்ளவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாரு, நோட்டு உள்ளவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது 234 தொகுதியில் வந்து வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு ஆள் இல்லை. 30 தொகுதிக்கே ஆள் இல்லைங்க. 30 தொகுதிக்கு ஆள் இருந்துச்சா? இருங்க 30 தொகுதிக்கு இருங்கப்பா, அதெல்லாம் வேணாம். 234 தொகுதியில எப்படி நிறுத்துவார? சாமானியர்களை நிறுத்துவாரா? சாமானியர்களை நிறுத்துற மாதிரி தெரியலையே தம்பி. இந்த வாயில ஃபீடிங் பாட்டில் வச்சு விடுவாங்களே, அது வச்சா பால் குடிக்கிற பாப்பா. இந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கும் எனக்கு தான் போட்டி. தீய சக்தி தூய சக்தி. நீங்க தூய சக்தியா இப்பவே உங்களோட தூய சக்தியெல்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு. இல்ல சார், இது எல்லா கட்சிகளும் பொதுவா இருக்கக்கூடிய விஷயம் தானே சார். இப்போ அந்த மாவட்டத்துல ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, ஆனா ஒருத்தருக்கு தான் சீட் குடிக்கணும் முடியும். எல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே நியாயம் தம்பி. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, உங்க கட்சி தொண்டர்களுக்கு சீட்டு கொடுங்கன்றேன் நான். சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு சார் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். புதுச்சேரியில் தாவேகாவினுடைய வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க சார். அந்த லிஸ்ட்டும் வந்திருக்கு. ஆனால் அதில் நிறைய பாஜகவை சேர்ந்த முன்னாள் நிர்வாகிகள், அதிமுகவை சேர்ந்த முன்னாள் நிர்வாகிகள் அவங்களாம் வந்து சீட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக்கி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அது வந்து பாஜக வந்து கொள்கை எதிரி இருக்கு. ஆமாம், கொள்கை யார்? விஜய்க்கு, தாவேகாவினருக்கு. ஆனால் அந்த கொள்கை எதிரின்ற சொல்கிற கட்சி பாஜகலேருந்து வெளியில் வந்தவங்க. சாமிநாதன் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி பாஜக தலைவராக இருந்திருக்காரு, முன்னாள் தலைவராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாய் சரவணன் ஒருத்தர் சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சாய் சரவணன் எப்படின்னா, அதுதான் ரொம்ப அற்புதமான விஷயம். நடந்ததுலேயே ஒரு அதிசயமான விஷயம் என்னென்னா, சாய் சரவணன் காலையில் வந்து பாஜகலேருந்து வெளில வராரு. சாயந்தரம் வந்து தாவேகா வேட்பாளராக வந்து அவர் அறிவிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்களா? அப்போ அந்த நேர்காணல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறலையா சார்? நேர்காணல் நடத்துறதுக்கு உங்களுக்கு தெரியுமா? புஷி என்ன நேர்காணல் நடத்தியிருப்பாரு? புஷி பேசியிருப்பார் அந்த சாய் சரவணன்ட்ட. நான் வந்துடுறியா நீனு? நான் என்ன சொல்ற, நீ வந்துடுறியா வரலையா, நீ சொல்லு, நீ சொன்னேன்னா நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. அண்ணா எப்படிண்ணே, நான் காலையில் வெளில வந்து டக்குன்னு சாயந்தரத்தில் எப்படிண்ணே முடியும், நடக்குமாண்ணே? நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அங்கேயும் வெளில வந்து இங்கேயும் வந்து சிக்கலாயிருண்ணே. எல்லாம் ஒன்றும் நீ கவலைப்படாத. நீ வந்துடுறியா நீ வந்துடுறியா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் கவலைப்படாத அண்ணன், காலையில் வெளில வரேண்ணே, ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு காலையில் தானே வர முடியும். பரவாயில்ல வா, ஒன்று பார்த்துக்கலாம். நான் சாயந்தரம் ஒன்று வேட்பாளர் ஆக்கிடுறேன், நீ ஓகே தானே? 2 இருக்குண்ணே, 5 இருக்குண்ணே. 2-5 என்னன்னா 2 கோடி 5 கோடி. 2 கோடி புஷிக்கு, 5 கோடி பார்த்தீங்கன்னா தேர்தல் செலவுக்கு. இது இருந்தால் போதும். அதாவது தாவேகால வேட்பாளர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 2+5 மொத்தம் 7 கோடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு யார் வேணால் வேட்பாளர். அப்படி இருக்கும்போது நல்லா பாருங்கள், இந்த நேர்காணல்லாம் எப்படி எல்லாம் கண் துடைப்பு. நான் தான் சொல்கிறேன்ல, நேர்காணல்லாம் கிடையாது. அது புஷி பாண்டிச்சேரியில் உள்ளவர், அவருக்கு எல்லாருக்கும் தெரியும். புரியுது உங்களுக்கு? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீனவர்களோடையெல்லாம் நல்ல ஒரு ரேப்போடு இருக்கிறாராம் புஷி. காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ஒரு 4:30 மணிக்கெலாம் வாக்கிங் போவாராம் பீச்சில். போகும்போது பார்த்தீங்கன்னா, என்ன முத்து நல்லா இருக்கிறியா, என்ன வஞ்சிரமா சொல்லு, நம்ம தளபதிக்கு ரொம்ப பிடிக்குமே வஞ்சிரம், நீ கட் பண்ணி பேக் பண்ணி குத்துறியா நீ, நான் இங்கேருந்து நான் கொண்டு போய் குத்துன்னு வந்துடுறேன். அப்படி குத்துன்னு வந்தவர் தான் புஷி. அது தெரியுமா உங்களுக்கு?
பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி வஞ்சரம் கிஞ்சரம்லாம் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி ஐஸ் பேக்கில் போட்டு அந்த டப்பாவில் வச்சு 2.5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் ட்ராவல் பண்ணி வந்து விஜய்க்கு வந்து மீன் கொடுத்தவர் தான் வந்து இந்த புஷி. அப்படி இருக்கும்போது எல்லாரும் புஷிக்கு தெரியும். இப்படியே பாண்டிச்சேரியில் போவார், நான் டீ குடிச்சிட்டு போங்க, நாடா இப்போ தான் டீ குச்சின்னு வந்தேன், நீ இன்னும் மறுபடியும் டீ குடிக்க சொல்கிற என்ன நின்று நான் தாவேக்கால அண்ணே பெரிய வேலை பண்ணிட்டீங்கண்ணே, நீங்கள் பாண்டிச்சேரிலேருந்து போய் தமிழ்நாட்டை எவ்வளோ பெரிய கட்சின்னு அவங்களுக்கு தெரியாது, சரி நமக்கும் தெரியும் எவ்வளோ பெரிய கட்சின்னு, எவ்வளோ பெரிய கட்சிண்ணே. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் ஆகிட்டீங்கண்ணே, என்ன சூப்பர்ண்ணே, வர்றேன்ப்பா, என்ன நன்னாகிறியா, என்ன போன மாதம் வந்து சீமந்தம் நடந்துச்சா, என்னாச்சு குழந்தை வந்துச்சா, இப்படி பேசி இப்படி பழகிற ஆளு தான் புஷி. அப்படி இருக்கும்போது இந்த சாய் சரவணன்லாம் எப்படின்னா புஷிக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதனால் நான் சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிருப்பாங்க. சாய் சரவணன் மட்டுமா, சாமிநாதன் அவருக்கும் பார்த்தீங்கன்னா பாஜகலேருந்து வந்திருக்காரு, அவருக்கும் சீட்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் ராமுன்னு ஒருத்தர் பாஜகலேருந்து வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்குமார்னு ஒருத்தர் பாஜகலேருந்து வந்திருக்காரு. ஹசனா அப்படின்ற காரைக்கால் எம்எல்ஏ, ஏடிஎம்கே எம்எல்ஏ, அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, அவர் அந்த கட்சியிலேருந்து வெளில வந்தவர். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறார் ராமு. இவங்க எல்லாம் எப்படின்னா இது பெரியசாமி, அவரும் ஏடிஎம்கே எம்எல்ஏவாக இருந்து வெளில வந்தார். இவங்க அதாவது ஏடிஎம்கேல சீட்டு கேட்பாங்கல்ல, எல்லாரும் சீட்டு கொடுக்க முடியாது. சீட்டு கொடுக்கலைன்னா உடனே வந்து தாவேகையில் சீட்டு கொடுக்குறாங்க. அதான் அக்ரிமெண்ட் என்னன்னா, ஏடிஎம்கேல கிடைக்கலையா ஒன்றுக்கு, நீ வந்துரு, நீ தாவேக்காக்கு வந்துரு, நான் பார்த்துக்கிறேன், ஐயா நீ வந்துருப்பா, நம்ம சாய் சரவண கால் லெவலில் வந்தால் சாயந்தரம் கொடுத்துட்டா நீ என்ன நீ வா 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்படியா சீட்டு கொடுத்துட்ருக்காங்க. தாவேக்கால ஆளே கிடையாது. தாவேக்காங்கிறது ஒரு கட்சியே கிடையாது. தமிழ்நாட்டிலேயாவது ஏதோ தாவேக்கான்னு சொல்லிட்டு தருவாங்களே தவிர பாண்டிச்சேரியில் ஒன்றுமே கிடையாது. தனித்து போட்டி 30 தொகுதியிலையும் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கொள்கை எதிரி பாஜக. அந்த கொள்கை எதிரி பாஜகலேருந்து வெளியில் வந்தவங்கள்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் 5 வருஷம் அப்படி வந்து பாஜகவில் இருந்தவங்க, கொள்கை எதிரி உள்ள கட்சியில் இருந்தவங்க, அங்கே எம்எல்ஏவாக இருந்தவங்க, அங்கே முக்கிய பொறுப்பில் இருந்தவங்க, பாண்டிச்சேரி தலைவராக இருந்தாங்க, பாஜக தலைவராக இருந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? யாரோட வேணாலும் கை கூத்துட்டு போவீங்களா? பீச்சில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜோடி கிடச்சிட்டு வச்சுங்க, டக்குன்னு கை கூத்து அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஜாலியாக கடற்கரை காற்று வாங்குறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பாங்க. சுண்டல் பையன் வந்து இப்போ அண்ணா சுண்டல்னும் அவனுக்கு யார் தெரியும், ஜோடியா இல்லை வந்து மூடிக்கேற்ற ஜாடியா இல்லை ஜாடிக்கேற்ற மூடியா எல்லாம் அவனுக்கு தெரியும். சுண்டல்னா 2 சுண்டல் வாங்கி கொடுப்பாங்க, திருப்பி இப்படி போனவன் திருப்பி வருவான். இந்த மாதிரி ஆளுங்கிட்ட மறுபடியும் வருவான். அப்புறம் எப்படி போனவன் இப்படி வருவான், அப்படி போனவன் இப்படி வருவான். எப்படின்னா மொத்த சுண்டல் இருக்கு பார்த்தீங்களா, மொத்தத்தையும் ஒரே ஆள்கிட்டே விற்றுருவான். விற்றுட்டு அப்படியே ஜாலியாக கடற்கரை காற்று வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி வரவங்க போகிறவங்கெல்லாம் வேட்பாளர். இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு கொள்கை. இந்த கொள்கையை வந்து இவர் வந்து மேடை ஏறி பேசுகிறார். என்ன சொல்கிறது? அதே மாதிரி அங்கே வேலை செஞ்ச நிர்வாகிகளுக்கு வந்து சரியான பதவிகள் கொடுக்கப்படல, வேட்பாளர்களை நியமனம் பண்ணல அப்படின்ட்டு பல பேர் அங்கே போராட்டம் நடத்தியிருக்காங்க சார். புஷி ஆனந்துக்கு எதிராலாம் பல பேர் கோஷமிட்டதை நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ உட்கட்சியிலே பல பிரச்சனைகள் இருக்காங்க. உட்கட்சினே ஒன்றும் இல்லைங்க, அதில் உட்கட்சியும் இல்லை, வெளிக்கட்சியும் இல்லை, எந்த கட்சியும் கிடையாது, அது கட்சியே கிடையாது. இந்த கட்சியிலே பார்த்தீங்கன்னா 4 பேர் தாங்க. ஒன்று விஜய், ஒன்று புஷி, ஒன்று வளர்ந்து கட்டவன், ஒன்று அருண்ராஜ், அப்புறம் நிர்மல்குமார். இவ்வளோ தான், ஒரு 5 பேர் உள்ளது தான் ஒரு கட்சி. இதில் என்ன உட்கட்சி வெளிக்கட்சி அதெல்லாம் ஒரு கட்சியும் கிடையாது. இது வந்து கேலி கட்சி, கிண்டல் கட்சி, நகைச்சுவை கட்சி அப்படி வேணால் நம்ம சொல்லலாம். ஆரம்பத்தில் விஜய் பேசும்போது என்ன சொன்னார்னா, நான் வந்து என்னுடைய படத்துக்கு நாளைய தீர்ப்புலேருந்து போஸ்ட் ஓட்டுறவங்க பேனர் ஓட்டுனவங்களுக்குலாம் சீட்டுன்னாரு. ஆனால் இப்போ வந்து நோட்டை வாங்கிட்டு புஷி வந்து பார்த்தீங்கன்னா காசு உள்ளவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாரு, நோட்டு உள்ளவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது அதாவது இவங்களுக்கெல்லாம் எப்படி சீட்டு கொடுப்பாங்க? போஸ்ட் ஓட்டவன்ட்ட காசு இருக்குமா? பசை தடவி போஸ்ட் ஓட்டினவன்ட்டு காசு இருக்குமா? அவன் கை தான் போய் காஞ்சி போயிருக்கும், பசையில் ஒட்டி போயிருக்கும். ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட்ருக்க மாட்டான். அவன் என்ன நினைப்பான், இந்த விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, தாவேக்கான்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னும் போது ஏதாவது நமக்கு ஒரு எதிர்காலம் கிடைக்கும், இந்த கட்சியில் நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துடலாம், ஒரு முக்கியமான பொறுப்பு கிடைக்கும், ஒரு சீட்டு கிடைக்கும் நம்பி தான் இத்தனை வருஷம் உழைச்சவன் நினைப்பான். ஆனால் இத்தனை வருஷம் உழைச்சவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறதா இருந்தால் எத்தனை பேருக்கு கொடுக்குறது? காசு இருக்கா அவங்ககிட்ட எல்லாம்? பசை ஓட்டுறவன்ட்ட காசு இருக்குமா? காசு இருக்கவன்ட்ட தான் இவங்க வந்து கப்புன்னு போய் ஒட்டிப்பாங்க பசை மாதிரி. அந்த மாதிரி போர்க்கொடி இப்போவே வந்து தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
பாண்டிச்சேரிக்கே இந்த நிலைமைன்னா தமிழ்நாட்டு வேட்பாளர்களை அறிவிக்கும் போது இன்னும் கதியை பாருங்க என்ன ஆக இல்ல போறாங்க. அங்க வந்து உழைச்சவங்களுக்குலாம் பதவி ஐ மீன் கொடுத்துட்டாங்களா? வேட்பாளர் இருப்பாங்க. இப்போ மாவட்ட செயலர் கொடுத்துருக்காங்கல்ல சார், நிறைய பேருக்கு ஆட்டோ ஓட்டுனவங்க போஸ்ட் ஓட்டுனவங்கலாம் மாவட்ட செயலர் கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது வேட்பாளரும் அவரை நியமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? கண்டிப்பா நிச்சயமா அடுத்து நீங்க பொறுத்திருந்து பாருங்க. ஏன்னா வந்து ஆள் இல்லை 234 தொகுதியில வந்து வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு ஆள் இல்லை. 30 தொகுதிக்கே ஆள் இல்லைங்க. 30 தொகுதிக்கு ஆள் இருந்துச்சா? இருங்க 30 தொகுதிக்கு இருங்க, அதெல்லாம் வேணாம். பாண்டிச்சேரி 30 தொகுதியில போட்டிடுறாங்களா இல்லையா? தனித்து போட்டிடுறாங்களா இல்லையா? 30 தொகுதியிலேயும் வேட்பாளர்களை நிறுத்துறாங்களா இல்லையா? அப்படி 30 தொகுதியிலே வேட்பாளர் இல்லையே. உங்க தாவேகா தொண்டர்களுக்கே நீங்க வந்து சீட்டு கொடுக்கலையே. நீங்க வந்து பாஜக இருந்து வந்தவன், ஏடிஎம்கேல இருந்து வந்தவன், டிஎம்கேல இருந்து வந்தவன், மற்ற கட்சியில இருந்து வந்தவனுக்குலாம் சீட்டு கொடுத்துருக்கீங்க. நீங்க உங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டியதானே? ஏன் உங்க கட்சியில் ஆளே இல்லையா? அப்ப 30 தொகுதிக்கு ஆள் இல்லை, வேட்பாளர்கள் இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு பாண்டிச்சேரியில் 30 தொகுதிக்கு வேட்பாளர் இல்லை அப்படின்னும் போது ஒரு தமிழ்நாட்டில் நீங்க எப்படி 234 தொகுதிக்கு வேட்பாளர் தேர்ந்தெடுக்க போறீங்க? அதனால என்னன்னா ஆட்டோ ஓட்டுறவன், பஞ்சு மிட்டாய் விற்கிறவன், பீச்சில் விஜய் வீடு நீலாங்கரையில் இருக்கு, அப்புறம் பனையூர் இருக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீச் ஒட்டி இருக்கு. அங்கே போய் வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் விற்கிறவன், சுண்டல் விற்கிறவன், மாங்காய் தேங்காய் விற்கிறவன் எல்லாம் கூப்பிட்டு வேட்பாளர் நீங்க நிற்கிறியா? அதுக்கு ஆள் யாருன்னா ஏஜென்ட் யாருன்னா புஷி நிற்கிறியா? என்ன 2+5 இருக்குதா? இல்லைங்க நான் இங்க மாங்காய் அப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க எத்தனை பேர்ட்டங்க 5 கோடி இருக்கும்? 5 கோடி இருங்க 5 கோடி இருங்க 2 புஷிக்கு 5 கட்சிக்கு அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. சரி 5 கோடி குறைஞ்சது வந்து ஒரு ஒரு தொகுதிக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அது இருக்கிறவங்களுக்கு தான் சீட்டு அப்படிங்கிறாங்க. 5 கோடி கொடுக்குறவன் 50 கோடிக்கு அதிபதியாக இருந்தால் தான் 5 கோடி கொடுக்க முடியும். போனா போகட்டும் அப்படின்னு தெரியும், ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனால் ஒரு வேட்பாளராக ஒரு கட்சியில் நின்னீங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், நாளைக்கு வந்து நான் தாவேகால் நின்றுருக்கேன், இந்த தொகுதியில் நான் போட்டிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது உங்களுக்கு அரசியல் எதிர்காலத்துக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணும். அதனால அரசியல்லே ரொம்ப வருஷமா ஊறி கிடக்கிறவன், காசு வச்சிருக்கவன் அவன்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே பரவாயில்ல 5 கோடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 5 கோடி கொடுத்து நிற்பான். 50 கோடி வச்சிருக்கவன் தான் 5 கோடி கொடுக்க முடியும். 5 கோடி வச்சிருக்கவன் 5 கோடியை கொடுத்துட்டு நாளைக்கு பொண்டாட்டி பிள்ளையோட நடுத்தரில் நிற்பானா? எந்த முட்டாலும் அந்த வேலையை பண்ண மாட்டான். 50 கோடி வச்சிருக்கிறவன் எதுக்கு வந்து உங்ககிட்ட 5 கோடி கொடுத்து நிற்கணும்? சரி அந்த ஒரு விஜய் அப்படின்ற ஒரு கிரேஸ்ல வந்து ஒரு 5 கோடி கொடுத்து நிற்கிறான்னா எத்தனை பேர் இருப்பான்? 50 கோடி வச்சிருக்கவன் தாவைக்கால எல்லாம் தெருக்கோடியில் நிற்கிறாங்க. இவரை நம்பி வந்தவங்கலாம் தெருக்கோடியில் நிற்கிறாங்க. இவர் வந்து ஒரு 10-20 பேர்கிட்ட 50 கோடி இருக்கவங்ககிட்ட 5 கோடி வாங்குவார். அப்புறம் மீதி எப்படி நிறுத்துவாரு? 234 தொகுதியில எப்படி நிறுத்துவாரு? சாமானியர்களை நிறுத்துவாரா? சாமானியர்களை நிறுத்துற மாதிரி தெரியலையே தம்பி. சாமானியர்களை இல்ல தம்பி, சாமானியர்களை நிறுத்துற மாதிரி தெரியலையே. சாமானியர்களை நிறுத்துற மாதிரி இருந்தா அந்த 30 தொகுதியில சாமானியர்களை நிறுத்தலாமே. உங்களுக்கு டார்கெட்டே பாண்டிச்சேரி கிடையாது, அங்க நீங்க சாமானியர்களை நிறுத்தலாமே. சும்மா நின்று பார்க்கலாம். சும்மா எதுக்கு? ஒரு எலெக்ஷன்ல வந்து சும்மா நின்று பார்ப்பாங்களா? யாராவது சும்மா நின்று பார்ப்பாங்களா? அதாவது பவர் ஸ்டார் வந்து பவர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா என்ன டிவிகே மாதிரி ஏவிகேன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் சும்மா நிக்கிறார். அவர் எப்படின்னா சும்மா நிக்கிறாரா நிக்கலன்னு தெரியல. ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு நானும் நிக்கிறேன், எனக்கும் விஜய்க்கு தான் போட்டி அப்படின்னா அது வந்து ஒரு எப்படி சொல்றது, பவர் ஸ்டார் அப்படின்னா அவர் வந்து ஒன்றும் கிடையாது, டம்மி டியூப்லைட். புரியுது உங்களுக்கு? எப்போ போட்டாலும் எரிய போறது இல்லை, அது வெளிச்சமே இல்லாத டியூப்லைட். அதனால வந்து அவர் வந்து சும்மா நிக்கிறேன்னு சொல்லலாம். விஜய்ங்கிறவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு நடிகராக இருக்காரு. ஒரு செல்வாக்கு இருக்கு, அவருக்கு பேருக்கு புகழுக்கு எல்லாத்துக்கும் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாரு. ஒரு கட்சி தாவேகா அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து எனக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டிங்கிறாரு. பவள விழா கொண்ட ஆண்டு கண்ட கட்சி அவருக்கும் எனக்கு தான் போட்டிங்கிறார். நேரம் வந்து இந்த பச்சை குழந்தை பாப்பா, இவர் எப்படி பச்சை குழந்தை பாப்பா, இந்த வாயில ஃபீடிங் பாட்டில் வச்சு விடுவாங்களே, அது வச்சா பால் குடிக்கிற பாப்பா. இந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கும் எனக்கு தான் போட்டி. தீய சக்தி தூய சக்தி. நீங்க தூய சக்தியா இப்பவே உங்களோட தூய சக்தியில வெளியில வந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் காசு வாங்குறீங்க, எல்லாருக்கும் வந்து நீங்க வந்து பேரம் பேசுறீங்க, அவ்வளவும் வெளியில வந்துட்டு இருக்கு. இப்ப வந்து எதுக்கு தாவேகாவினரே பாத்தீங்கன்னா புஷி ஆனந்துக்கு எதிர்ப்பா போர்க்கொடி தூக்கியிருக்காங்கல்ல, தாவேகா ஒளிகன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. எதுக்கு தூக்குறாங்க? நீங்க நியாயமா நடந்துகிட்டு இருந்தேன்னா எதுக்கு தூக்குறாங்க? இப்பதான் ஆரம்பிச்ச கட்சி, அந்த ஆரம்பிச்ச கட்சியில இவ்வளவு சலசலப்பு எதுக்குன்னு கேட்கிறேன். அதை கட்டுப்படுத்த முடியாது அவங்களால. இல்லை சார், இது எல்லா கட்சிகளும் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம் தானே சார். இப்போ அந்த மாவட்டத்தில் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, ஆனால் ஒருத்தருக்கு தான் சீட் குடிக்கணும் முடியும் போது ஒருத்தர் எல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே நியாயம் தம்பி. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா உங்க கட்சி தொண்டர்களுக்கு சீட்டு கொடுங்கன்றேன் நான். நீங்க ஏன் வெளியில வர கட்சிகள் உங்களுக்கு எதிர்ப்பா இருக்கிற கொள்கை எதிரி கட்சியில இருந்து வரவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன கொள்கை எதிரி இருக்குன்னு, உங்களுக்கு என்ன கொள்கை பிடிப்பு இருக்குன்னு கேட்கிறேன் நான். நீங்க உங்க கட்சியில 234 தொகுதிக்கு இப்ப பாருங்க வேட்பாளர் போட போறாங்க, நார போறாங்க, யாருமே கிடையாது, ஆளே கிடையாது. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்கூலில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரெசன்ட் எடுப்பாங்க பார்த்தீங்களா, சுவாமிநாதன் பிரசன்ட் மேஸ் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வைரமுத்து பிரசன்ட் மேஸ், ஜோசப் பிரசன்ட் மேஸ் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 50 பேர் இருப்பாங்க. 50 பேர் டீச்சர் வந்து பிரசன்ட் மேஸ் சொல்லுவாங்க. 50 வித்தியாசமான பேர் இருக்கும். அது ஒரு 2 சாமிநாதன் இருக்கும், 2 பூமிநாதன் இருக்கும். அந்த மாதிரி இப்போ வந்து வரப்போகிற பேரெல்லாம் யாரையுமே தெரியாத கேண்டிடேட்டாக இருக்க. ஆனால் அந்த கட்சிக்கான வாக்கு அப்படின்றது விஜய் அவர்களுக்கான வாக்கு தானே சார். நிச்சயமா யாருக்கு வச்சாலும் விஜய் அவர் அவர்களுக்கான கட்சிக்கான வாக்கு